இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் முக்கிய வினாக்கள் பாற்று வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். நெடுநல் வாடையில் பாட்டுடை தலைவன் யார்? பாண்டியன் நெடுஞ்செழியன். ஆண்டு அவள் அன்பின் ஏத்தி. இவ்வடியில் அவள் என்பது யாரை குறிப்பிடுகின்றது? சவரி. மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும். இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது? தமிழ் விடு தூது. புறநானூற்றில் ஔவையார் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை 33. கலிவிழா என்பதன் பொருள் என்ன? எழுச்சி தரும் விழா. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்ற குறளில் இடம்பெற்றுள்ள அணி சொற்பொருள் பின்வரு நிலையணி. சிறுபானாற்றுப் படையில் பொதினி மலைக்கு தலைவனாக பாடப்பட்டவர் யார்? பேகன். வளையி என்பதன் இலக்கண குறிப்பு. சொல்லிசை அளபடை. முச்சங்கம் கூட்டி முதுகுலவர் தமை கூட்டி என தொடங்கும் கவிதையின் ஆசிரியர் யார்? கண்ணதாசன். தீசு நடராஜன் இயற்றிய நூல்கள். கவிதை என்னும் மொழி. திறனாய்வு கலை. தமிழ் அழகியல். நெடுநல் வாடை எந்த பாவால் இயற்றப்பட்ட நூலாகும்? ஆசிரியப்பா. அனகனும் அறியும் வேண்டும். இவ்வடியில் அனகன் என்பது யாரை குறிப்பிடுகின்றது? ராமன். தமிழ் தாத்தா உ.வே.சா பெற்ற பட்டங்கள். திராவிட வித்யாபூஷணம், தாஷ்ணாத்யய கலாநிதி, மகாமகோபாத்யாய. கிபி 2ஆம் நூற்றாண்டில் தாலமி சுட்டிக்காட்டிய மல்லியற்பா துறைமுகம் எது? மயிலாப்பூர் துறைமுகம். அகநானூற்றில் நித்தில கோவையில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 100. தான் நடுங்கும்படியாக துன்பம் வராதவர் யார்? அறிவுடையோர். சிறுபானாற்றுப் படையில் பரம்பு மலைக்கு தலைவனாக பாடப்பட்டவர் யார்? பாரி. புதுப்பெயல் என்பதன் இலக்கண குறிப்பு. பண்புத்தொகை. கவுள் என்பதன் பொருள் கன்னம். நெடுநல் வாடை எத்தனை பாடலடிகளை கொண்ட நூலாகும்? 188. உவா உற வந்து கூடும். இதில் உவா என்பது அம்மாவாசை. சென்னை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு உ.வே.சாவிற்கு டாக்டர் பட்டம் வழங்கியது? 1932ஆம் ஆண்டு. திருவல்லிக்கேணியில் யாருடைய ஆட்சி குறிப்பு காணப்படுகிறது? நந்திவர்மன். முகமது மீரானின் சாய்வு நாற்காலி என்ற நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு? 1997ஆம் ஆண்டு. கானல் வரி என்பது தமிழ் நதியின் எவ்வகையான நூலாகும்? குறுநாவல். சிறுபானாற்றுப் படையில் மலையமான் நாட்டிற்கு தலைவனாக பாடப்பட்டவர் யார்? காரி. நெடுநல் வாடையின் பாவகை என்ன? ஆசிரியப்பா. தமிழில் திணை பாகுபாடு எதன் அடிப்படையில் வகுக்கப்பட்டுள்ளது? பொருட்குறிப்பு. ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி. இந்த பாடலில் இடம்பெறும் அணிவகை வேற்றுமை அணி. கிழக்கு வாசல் உதயம் என்ற திங்கள் இதழை நடத்தி வருபவர் யார்? உத்தம சோழன். உடுபதி ரவி ஒத்தார். இதில் உடுபதி என்பது சந்திரன். சென்னை மாநில கல்லூரியில் நிறுவப்பட்டுள்ள உ.வே.சா சிலை எந்த கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளது? வங்காள விரிகுடா. 1768 கட்டப்பட்ட சேப்பாக்கம் அரண்மனையின் கலைபாணி. முகாலய கட்டடக்கலை, பிரித்தானிய கட்டிடக்கலை மற்றும் இந்திய பாரம்பரிய கலை. கவிஞன் நகுலன் பிறந்த ஊர் எது? கும்பகோணம். காய் நெல் அறுத்து கவளம் கொள்ளினேன் என்ற புறநானூற்று பாடலின் ஆசிரியர் யார்? பிசிராந்தையார். கரவாது என்ற சொல்லின் பொருள் என்ன? மறைக்காது. உளது என்பதன் இலக்கண குறிப்பு. இடைக்குறை. மருட்கை என்ற சொல்லின் பொருள் என்ன? வியப்பு. ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி என்ற அடியில் குறிப்பிடப்படுவது தமிழ் மற்றும் சூரியன். குடும்பம் என்ற சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் எது? திருக்குறள். மற்று இனி உரைப்பது என்னே என்று ராமர் யாரிடம் கூறினார்? சுக்ரீவன். காவியம் என்ற இதழை நடத்தியவர் யார்? சுரதா. தென்னிந்தியாவின் முதல் தொடர்வண்டி நிலையம் ராயபுரத்தில் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? 1856ஆம் ஆண்டு. செங்கோட்டியால் எத்தனை நரம்புகளை கொண்டது? 7. மதுரை மாங்குளத்தில் காணப்படும் குகை கல்வெட்டு யாருடைய காலத்தை சார்ந்தது? நெடுஞ்செழியன். சுரதா ராசராசன் விருது பெற்ற தமிழ் பல்கலைக்கழகம் எது? தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். கூடி வாழுதல் என்ற பொருள் தரும் சொல் எது? குடும்பு.
அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல்கள்: மாறன் அலங்காரம், குவலயானந்தம், தண்டி அலங்காரம். அவ்வளோதான், முடிஞ்சு.